நம்ம சைட்ல வந்துட்டு ஃபுல்லா வீடுகள் எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க, இங்க வீடுகள் தான் ஃபுல்லா எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸ் நிறைய கட்டிக்கிட்டே இருக்காங்க. இங்க பக்கத்துலயே பாருங்க, இங்க ஒரு ஹவுஸ் வந்து கட்டிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு வீடு இருக்கு, இங்க ஒரு வீடு இருக்கு கட்டிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா பெரிய எல்லாமே பெரிய பெரிய பங்களா வீடுகள் மாதிரி ஃபுல்லா சுத்தி சுத்தி எங்க பார்த்தாலும் வீடுகளாவே இருக்கு. அப்படியே நம்ம சைட்டோட காம்பவுண்ட் அந்த ஆர்ச் இருக்கியா, அதுக்கு வெளியே பாத்தீங்கன்னா அங்கேயுமே நிறைய பாத்தீங்கன்னா வீடுகள் நம்ம பார்க்க முடியுது. அங்க லாங்ல பாத்தீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட் ஃபுல்லா இண்டிவிஜுவல் ஹவுஸ் அபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பக்காவான ரெசிடென்சியல் ஏரியால சுத்தி சுத்தி எங்கேயுமே வீடுகள் எல்லாமே தெரியக்கூடிய ஒரு பிரைம் லொகேஷன்ல தான். டிரான்ஸ்போர்ட்டுமே பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல நிறைய டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் வேணுமா, வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன், இந்த பக்கம் தாம்பரம் ஜங்ஷன் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி பஸ்ஸும் பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல உங்களுக்கு எப்பவுமே போயிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம வண்டலூர்ல இருந்து உரக்கடம் போற ஹைவேங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டர் ரிங் ரோடு கரெக்டா இங்க இருந்து ஒரு 5 நிமிஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட வந்து ரீச் பண்ண முடியும். அவுட்டர் ரிங் ரோடு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சைடு போனீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நீங்க போயிடலாம். அப்படியே இந்த பக்கம் தாம்பரம், உங்களுக்கு வந்து போரூர், குன்றத்தூர், உங்களுக்கு வந்து பூந்தமல்லி, ஆவடி அப்படின்னு சொல்லிட்டு 800 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ரோடு தான். சிட்டிக்குள்ள எல்லா மேஜர் லொகேஷனையும் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் ரிங் ரோட்லேயே நீங்கள் வந்து அக்சஸ் பண்ண முடியும். நியர்பைலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ ஆம்னி பஸ் ஸ்டாண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்லேயே இருக்குது. நியூ ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் ஃபியூச்சரில் எல்லா பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்டு இங்கே தான் வந்து வரப்போகுது. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, லோக்கல் பஸ் ஸ்டாப் இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன், நல்ல ரெசிடென்சியல் ஏரியா, இமீடியட்டாக வீடு கட்டுறதுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ, ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்க வந்திருக்கோங்க. எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்னையிலே இருக்கோங்க. சென்னையில் சிட்டிக்குள்ள உங்களுக்கு எல்லாமே அருமையான வீடுகளுக்கு மத்தியில் எல்லாமே வீடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துல ஏற்கனவே இந்த சிட்டிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஏற்கனவே ஃபுல்லாகவே வீடுகள் எல்லாமே வந்துருச்சு. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இமீடியட்டாக வீடு கட்டுற மாதிரி, யாராவது சென்னை சிட்டிக்குள்ள இமீடியட்டாக நான் வீடு கட்டிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வண்டலூர் இருக்குல்ல, வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர், அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் ரீச் பண்ண முடியும். இந்த பக்கம் தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் டிஸ்டன்ஸில் நீங்கள் சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வர முடியும். இந்த மாதிரி 2 அக்சஸ்மே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன் தாங்க. வண்டலூர்லேருந்து மணிவாக்கம் ரோடு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மணிவாக்கம் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஒரு 5 நிமிஷம் டிஸ்டன்ஸில் நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் வர முடியும். இமீடியட்டாக வீடு கட்டிட்டு வர முடியும். அதுதான் வந்து முக்கியமான விஷயமே. அதுவும் லோ பட்ஜெட்டில். ஏற்கனவே இங்கே பாருங்க, ஆர்ச் தெரியுதுங்களா, இதான் பார்த்தீங்கன்னா ஜேஜேஎஸ் ஸ்ரீவாரி நிலையம். பிரீமியர் ஹவுசிங்லேருந்து உங்களுக்கு ஜேஜேஎஸ் ஸ்ரீவாரி நிலையம் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு சைட் தான். இதோட ஃபேஸ் 1ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அதில் இப்போ எல்லாமே வீடுகள் எல்லாமே வந்துருச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வந்து டிடிசிபி ரெரா அப்ரூவ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சோல்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டாங்க கம்ப்ளீட்டாக. இதில் வாங்கினவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ வீடு கட்டிட்டு வந்துட்டாங்க. உள்ள ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வீடுகள், நிறைய வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா குடியே வந்துட்டாங்க. அதில் இன்னும் பார்த்தீங்கன்னா சில வீடுகள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லெவலில் போய்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதோட ஃபேஸ் 2 தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். டிடிசிபி ரெரா அப்ரூவ்லே, கவர்மெண்ட் அப்ரூவ்லே சூப்பராக கொடுத்துறாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலு, உங்களுக்கு வந்து கிராண்ட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஆர்ச் ஒன்று பார்த்தீங்கன்னா அருமையாக வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து அப்படியே ஃபேஸ் 1 இப்போ நம்ம ஃப்ரண்ட்ல என்ட்ரன்ஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபேஸ் 1. அதில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடுகளை வந்து நீங்கள் ஒரு சைட்டுக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா வீடுகளை தான் பார்த்துட்டு போவீங்க. இந்த இடமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரீமியமாக நம்மளுக்கு வந்து இருக்குதுங்க. ஒரு நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக சென்னை சிட்டிக்குள்ளேயே, சிட்டி லிமிட்டுக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இடம் வாங்கிட்டு வரணும், நம்மளும் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இதுதாங்க ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அதுவுமே நல்ல வீடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடத்துலையே இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு வரணும். பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கூலு, காலேஜ் எல்லாமே நியர்பையில் இருக்கணும், எல்லாமே நல்ல ஒரு அக்சஸில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த சைட்டு ஜேஜேஎஸ் ஸ்ரீவாரி நிலையம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சைட்டுங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக இண்டிவிஜுவல் ஹவுஸாகவே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து பில்டப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. உள்ளே எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸ். அதே மாதிரியே நீங்களுமே ஒரு கம்மியான ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே இடம் வாங்கணும், இல்லை வீடு கட்டிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு சூப்பரான ஒரு சைட்டுங்க. இதுக்குள்ள அம்யூனிட்டிஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே கிராண்ட் ஆர்ச் வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ஒயிட் ரோடு 33 ஃபீட் வந்து ஒயிட் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் டாப் ரோடாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே எல்லாமே ஃபுல்லாகவே பிளாக் டாப் ரோடு அருமையாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட்ஸு, இபி லைனு எல்லாம் பக்காவாக இருக்குது. சுற்றி காம்பவுண்ட் வால் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக வீடு கட்டிட்டு வரலாம். தண்ணி வசதி, நம்ம இமீடியட்டாக வீடு கட்டணும் அப்படின்னா முக்கியமான விஷயம் இன்னொன்று தண்ணி. அதுவுமே கிரவுண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஒரு 30 ஃபீட்டு 40 ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் அருமையாகவே வந்துருக்கும். இங்கே இருக்கவங்ககிட்ட நீங்கள் வந்து விசாரிச்சிட்டே கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் சைட்டை வந்து வாங்கலாம். ஏன்னா எல்லாருமே குடி இருக்கிறாங்க. அவுட் சைடு ஃபுல்லாகவே நம்ம சைட்டுக்கு வெளியவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகளாகவே தான் இருக்கும். இவ்வளவு சூப்பராக இருக்கிற நம்ம ஜேஜேஎஸ் ஸ்ரீவாரி நிலையத்தில் ஒரு சதுரடி வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்பவும் கம்மியாக இந்த சரௌண்டிங்கில் யாருமே கொடுக்க முடியாத ஒரு விலையில கொடுத்துட்டு இருக்காங்க.
அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரத்துலேருந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் டிஸ்டன்ஸில், இந்த பக்கம் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் டிஸ்டன்ஸில் இந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுற வகையில் ஒரு சூப்பரான ஒரு ரேட்டுங்க. 4200 ரூபா ஒரு சதுரடிக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பாருங்கள், வீடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய இடம் தான். நம்ம எங்கேயோலாம் போயில உங்களுக்கு காட்டில் ஃபுல்லாக பக்காவாக ரெசிடென்சியல் ஏரியா, இம்மீடியட்டாக வீடு கட்டுற மாதிரி சுற்றி வீடுகள் இருக்க மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் தான். இந்த மாதிரி எல்லா வசதிகளுமே இருக்கக்கூடிய ஒரு பிரைம் லொக்கேஷனில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறோம். உங்களுக்கு வந்து மன்னிவாக்கம் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சதுரடியும் ரொம்ப கம்மியாக 4200 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாட்டாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் 32 லட்சம் தாங்க. 32 லட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்க முடியும். அதுவும் டிடிசிபி ரெரா அப்ரூவ்ல 600 சதுரடிலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாட் சைஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. 800, அதுக்கப்புறம் 1000, 1500ன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பிளாட் சைஸ் வேரியஸாக இருக்குது. அதே மாதிரி எல்லா ஃபேஸிங்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபேஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்க முடியும். எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பிடிச்ச ஃபேஸிங்கில் வாங்க முடியும். இப்போ ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக்டிவிட்டி போய்கிட்டு இருக்கு. இந்த லான்ச் நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்மியான ரேட்டுக்கு இந்த ஆஃபர் ப்ரைஸ்லையுமே நீங்கள் வந்து வாங்க முடியும். இவங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடுமே கட்டித்தராங்க. 52 லட்சம் உங்கள் கையில் இருந்தால் போதுங்க. உங்களுக்கு வந்து கீயவே உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. லோன் வசதியுமே பார்த்தீங்கன்னா 80 to 90% வரைக்கும் லோன் வசதியுமே எல்லா மேஜர் பேங்க்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே இவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வீடு வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு சைஸில் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து நியர்பையில் போய் காட்டுறேன். உங்களுக்கு அவங்களே வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதில் பாதி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குடியுமே வந்துட்டாங்க. நீங்கள் வாங்க சைட்டுக்கு நேராக வந்து பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இந்த லொக்கேஷனில் சிட்டிக்குள்ளே நம்மளுமே ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு இது ஒரு சூப்பரான சைட்டு, மிஸ் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு தாங்க போகுங்க. ஃபேஸ் 2ங்க ஜே ஸ்ரீவாரி நிலையத்தோட ஃபேஸ் 2 வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஃபுல்லாகவே பாருங்கள், நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. நல்ல எலிவேட்டட் வந்து பிளாக் டாப் ரோடு அருமையாக வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒய்டான ரோடாகவே இருக்குது. அதில் உங்களுக்கு 2 சைடுமே வந்து பிளாட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இபி லைனு, ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. சுற்றி காம்பவுண்டு நல்லா உங்களுக்கு வந்து காம்பவுண்டு சோறு சுற்றி வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகளாக இருக்கா. இது வந்து ஃபேஸ் 1ங்க. இது ஃபுல்லாகவே வந்து ஜே ஸ்ரீவாரியத்தோட ஃபேஸ் 1 நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு அப்படியே இந்த பக்கம் தான் உங்களுக்கு வந்து ஃபேஸ் 2. இது எல்லாமே வீடுகள் வந்துருச்சுங்க. ஃபுல்லாக எல்லாமே நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா, ஃபுல்லாக வீடு வந்துருச்சு. வாங்கினவங்க எல்லாமே வீடு கட்டிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ எல்லாமே யோசிக்கிறது என்னன்னா, நம்ம தனி வீடாகவே கட்டிட்டு வந்துடுவோம். லோ பட்ஜெட்டுக்கு எங்கேயாவது நம்மளுக்கு இடம் கிடைக்குமா, அதுவும் நம்ம இமீடியட்டாக வீடு கட்டுற மாதிரி நல்ல இடங்கள் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தேடிட்டு இருக்கீங்க. ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீநிகேதன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்வின் இன்டர்நேஷனல் இருக்குது. உங்களுக்கு வந்து நாராயணா ஹைடெக்கு, வேலம்மாள் அப்படின்னு சொல்லி சுற்றி நிறையா ஸ்கூல்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. காலேஜ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டிஎம்ஜி, பெரிய இன்டர்நேஷனல், தனலட்சுமி காலேஜ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அவுட்டர் ரிங்கில் போனீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு போயிடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா கிரசன்ட் காலேஜ் இருக்குது, தாகூர், விஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பக்கத்தில் சரௌண்டிங்கில் ஃபுல்லாகவே ஸ்கூல் காலேஜ் தான் பார்த்தீங்கன்னா நிறைஞ்சிருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லவே வேணாங்க. அன்னையருள் இந்த பக்கம் இந்து மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இருக்குது. எஸ்ஆர்எம் இருக்குது. இந்த பக்கம் போனீங்கன்னா எஸ்ஆர்எம். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வேணுமா உங்களுக்கு, இந்த ரோடு நேராக போனீங்கன்னா உரக்கடம் இண்டஸ்ட்ரி தான். ஃபுல்லாக உரக்கடம், சிப்காட்டு, இண்டஸ்ட்ரீஸ் ஏகப்பட்டது இருக்குது. அதே மாதிரி பக்கத்துலேயே ஜோகோ இருக்குது. இன்னும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீராம் கேட்வே. அப்படியே இங்கேருந்து நம்ம வந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் கேட்வே வந்து போக முடியும். ஐடி எம்ப்ளாயர்ஸ் யாராவது தனியாக வீடு கட்டணும்னு நினச்சி இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ப்ரீமியர் ஹவுசிங்லேருந்து உங்களுக்கு ஜே ஸ்ரீவாரி நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு வந்து பிடிக்கும். நீங்கள் வந்து விட மாட்டீங்க. கண்டிப்பாக ஒரு இடம் சின்ன இடமாவது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். 600 சதுரடிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு 32 லட்சத்துலேருந்தே தனி பிளாட்டே வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸாகவே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி 52 லட்சத்தில் தனி வீடே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழவே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. சூப்பரான ப்ராஜெக்ட், மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல எல்லாமே சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பிரைம் லொக்கேஷனில் அருமையான ஒரு ப்ராஜெக்ட் தான் ஜே ஸ்ரீவாரி நிலையங்க. சைட் விசிட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிளாட்டாவது புக் பண்ணிட்டு தான் போவீங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோவில் ஒரு ப்ராப்பர்ட்டியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.